ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கூடிய விரைவில் உன் மன கஷ்டங்கள் முடியப் போகின்றது. இறைவன் எதையாவது ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்தது ஒன்றை உனக்கு கொடுத்தே தீருவான் என்பதை வரும் காலம் நிச்சயம் உனக்கு உணர்த்தப் போகின்றது. பிறரிடம் எதை பார்த்தும் பொறாமை கொள்ளாதே. ஒருவேளை அவருக்கு அது நல்லது என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் அதுவே அவருக்கு பெரும் வேதனை அளிப்பதாக இருக்கலாம். அதுபோல யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. அது உன் நிம்மதியை தான் தொலைத்துவிடும். காலத்தின் வழியில் அதை விட்டுவிடு, அது பார்த்து கொள்ளும். நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவாய். ஆனால் இறைவன் மீதான நம்பிக்கையை நீ இழந்து போனால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது. அதனால் உன் இறை பக்தியை முழுவதுமாக கடைபிடி. எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். உயர்ந்த நிலையில் இருப்பவன் ஒன்றுமில்லாமல் போவான். ஒன்றுமில்லாத இருப்பவன் உயர்ந்த நிலையை அடைவான். அதுதான் வாழ்வில் எதுவும் நிரந்தரமில்லை என்பார்கள். மற்றவர்களிடம் இருப்பதில் எது உன்னிடம் இல்லை என்று சிந்திப்பதை விட மற்றவர்களிடம் இல்லாதது எது உன்னிடம் உள்ளது என்று உனக்குள்ளே தேடிப்பார். அதில் நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன் கஷ்ட காலங்களில் எதை நினைத்து உன்னை நீயே சாந்தப்படுத்திக் கொள்வாய்? அது எனக்கு தெரியும். நீ எந்த கஷ்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். அந்த நம்பிக்கைதான் உன்னை காக்கப் போகின்றது. அதே நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். ஓம் சாய்ராம்.